நேற்றுலேருந்து ஒரு சம்பவம் வந்து எல்லாத்தையுமே உருக்களிச்சிருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் வந்து நல்லா பிரபலமாகி டிக்டாக் வீடியோ போட்டு பிரபலமான வந்து நம்ம ராகுல் டிக்கி அவர் வந்து இப்போ இல்லை, பைக் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கவுந்தப்பாடி இருக்கிற அந்த இடத்துல வந்து பாலத்தில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அவர் வந்து ஈரோடு, நாங்கள் வந்து கவுந்தப்பாடி. இந்த ஊரில் நடந்தாங்க நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக. நாங்கள் கவுந்தப்பாடி உள்ள கிராமத்தில் இருக்காங்க. எங்களுக்கு இந்த தகவல் வந்து நேற்று தான் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. ஒரு அக்கா வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச அக்கா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. அப்போ தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபோட்டோ வச்சு ஃபேக் பண்ணி இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதனால் அதை நாங்கள் நம்பலை. நேற்று தான் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. யூடியூப்பு எதை வந்து ஓப்பன் பண்ணாலும் தம்பி வந்து இப்படி இறந்துட்டாருந்தா இருக்குது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர்த்த அவர் வந்து சிரிக்க வச்சுருக்காரு காமெடி வீடியோ போட்டு. ஏன்னா நாங்களும் வந்து சோகமாக இருக்கும்போது தம்பி வீடியோ பார்த்து சிரிச்சிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் அவர் எங்கள் வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறாரு, நீங்கள் வந்து நல்லா வீடியோ பண்ணுறீங்கன்னு, நல்ல நிலைமைக்கெல்லாம் வருவீங்க. அப்பேற்பட்ட தம்பி வந்து எல்லா நல்ல திறமையான ஒரு தம்பி வந்து நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இதை எங்களால் இன்னும் கூட எங்களால் நம்ப முடியல. எல்லாத்து வீடியோ பார்த்து சரிப்பா, அதில் தம்பி வீடியோவும் ஒரு வீடியோ. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து வண்டி எடுத்துகிட்டு போகும்போது மெதுவாக பொறுமையாக போங்க, ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க, தலையில் ஹெல்மெட் அணிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கிறவங்க கவனிங்க. தம்பியோட ஆத்மா சாந்தியோடன்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிறோம்.